வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவோ ட்ரேட் பண்ணவோ இன்னும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி தரோம். அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிள் ஃபார்மேட்டில் சொல்கிறேன். இப்போது ஒரு 3 பேங்க் உங்கள் ஏரியாவில் இருக்குது அண்ட் உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் கையில் இருக்குது. அதை ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? எந்த பேங்க் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த பேங்க் கஸ்டமருக்கு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பேங்க்கை சூஸ் பண்ணி தான் அதில் நம்ம டெபாசிட் பண்ணுவோம். அந்த பேங்க் நம்ம அமௌண்ட்டை வச்சுட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை வேறு செக்டாரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒரு பேங்க்கை நம்பி பண்ணுவோம்? அந்த பேங்க் ஃபெமிலியராக இருக்கணும், கவர்மெண்ட்டால் அப்ரூவ்ட் ஆகியிருக்கணும் அண்டு அந்த பர்டிகுலர் பேங்க் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வேறு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை திரும்ப கொடுக்குற அளவுக்கு அதுக்கு அசட்ஸ் இருக்கணும். அப்படிலாம் பார்த்து தான் நம்ம நம்பி அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். நம்ம இது மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை தான் ஷேர் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலைசஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னன்னு இப்போ ஒரு சின்ன ஐடியாவுக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வாங்க டெக்னிக்கலாக கொஞ்சம் பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை இன்றைக்கி அந்த கம்பெனியோட ஷேரோட மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருமோ அதுதான் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னா என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டாக்ஸு, கம்பெனி ஆஃபர் பண்ணியிருக்க ஷேர்ஸு, இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸு, பப்ளிக் டொமைன்னா நீங்கள், நான், அந்த மாதிரி எல்லாருமே. இதெல்லாம் தான் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் கம்பெனி ஓனரோட ஷேர்ஸு, ப்ரமோட்டர்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AAAன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 10,000 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த AAA கம்பெனியோட ஒரு ஷேர் வந்து 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த கம்பெனிக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பண்ணணும்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 10,000 இன்ட்டு 1 ஷேரோட காஸ்ட் 200 rupees. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 20 lakhs வரும். இதுதான் அந்த AAA கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் வேல்யூ. ஸோ இப்படி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. இனிமேல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக உள்ள கம்பெனியை ஈஸியாக கால்குலேட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி திவால் ஆகிருச்சு, அது பெரிய லாஸில் வந்துடுச்சு அப்படின்னா கூட நம்மளோட அமௌண்ட் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், டிமேட் அக்கௌண்ட் இந்த மாதிரி தான குவரிஸ் ஃபார் சப்போர்ட்ஸ்க்கு AstraStockTamil சேனலோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பிங் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரோம். ஹாவ் அ நைஸ் டே.